வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களத்துல பரபரப்பான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தளபதி கூட்டணியில சேர போறாரா? இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவிலையும் நியூஸ் சேனல்லையும் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான சூழல தான் ஓபிஎஸ் அவர்கள் தளபதிக்கு ஆதரவா பேசியிருக்காரு. வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தனியா செயல்பட்டாலும் அவரு இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிஜேபி கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அவங்க கூட்டணியில ஓபிஎஸ் சேர விட மாட்டாரு. அதனால ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல பேரு தாவேகா கட்சியோட கூட்டணியில சேரணும்னு விருப்பப்படுறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி கூட்டணியில ஓபிஎஸ் சேர போறாருன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் சேரலன்னா அடுத்ததா டிஎம்கே கூட்டணியில நிச்சயமா அவரால் சேர முடியாது. திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளும் அவர் கூட சேர மாட்டாங்க. அதனால அவர் தேர்தலில் தனியா நிக்கிறதுக்கு பதிலா தளபதி கூட்டணி சேர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னு பரவலா பேசப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் தளபதியோட அரசியல் பயணத்தை பத்தி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். விஜயோட அரசியல் நகர்வுகள் நல்லா போயிட்டு இருக்கு. அவர் எதிர்காலத்துல என்ன மாதிரியான நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு எங்களுடைய தார்மீக ஆதரவை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. தாவேகா கட்சி கூட சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட கேள்விக்கு அவரு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம எதிர்காலத்துல நல்லது நடக்கும்னு பொதுவா சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது தேர்தல் சமயத்துல தாவேகா கூட்டணியில அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள்ல நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவருக்குன்னு தனியா வாக்கு வங்கியும் இருக்கு. அதனால அவர் தாவேகா கூட்டணியில சேர்ந்தா தாவேகா கட்சிக்கு இன்னும் வலு சேர்க்கிறதா தான் இருக்கும். இதை பத்தி நான் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.